நூற்றாண்டை கடந்து தோடர் பழங்குடியினர் மக்கள் பயன்படுத்திய சாலையை தேயிலை தோட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்ததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அடர்ந்த மலை மீது அமைந்துள்ளது கரிசல்மந்து கிராமம். இங்கு 10க்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதிக்கு செல்ல நடுவட்டம் பேரூராட்சியின் பழைய சாலை ஒன்று உள்ளது. தற்போது இந்த சாலையில் பிரபல தேயிலை நிறுவனம் ஒன்று 100 மீட்டர் அளவிற்கு தங்களது சாலையென ஆக்கிரமித்துக் கொண்டு பழங்குடியினர் மக்களை அவ்வழியாக செல்ல விடாமல் வாகனங்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி தடுத்து வருவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால் தோடர் பழங்குடியின மக்கள் அறுவடை செய்துள்ள கேரட், வெள்ளைப்பூண்டு போன்ற பொருட்களை சந்தைப்படுத்த முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை பயன்படுத்த அனுமதிக்குமாறு நடுவட்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். நூற்றாண்டை கடந்து பயன்படுத்தி வந்த சாலையை தனியார் தேயிலை நிறுவனம் ஆக்கிரமித்து வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பழங்குடியின மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 2500 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை கொண்டு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள ஐ லவ் ஊட்டி என்ற வாசகம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த மாவட்டம் என்பதால் இங்கு பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்து பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளது. குறிப்பாக இங்கு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்டம் முழுவதும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம், அரசு துறை ஆகியவை தொடர்ந்து பிளாஸ்டிக் பாட்டில்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உதகையின் முகப்பு பகுதியான சேரிங்கிராஸ் பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க ஆடம் நீரூற்று வளாகத்திற்குள் உள்ளூரில் சேகரிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட 2500 பாட்டில்களை கொண்டு சென்னையை சேர்ந்த கலைஞர் ஒருவர் ஐ லவ் ஊட்டி என்ற பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்கியுள்ளார். மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு இந்த கலைஞர் இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளார். மேலும் இதன் அருகிலேயே பிளாஸ்டிக் விழிப்புணர்வு குறித்து வாசகங்களையும் அமைத்துள்ளார். இது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவர்களை அழைத்து சென்று சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் முற்றுகையிடப் போவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுப் பொருளாளர் திலகபாமா அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 22 மீனவர்கள் கடலோர இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் 22 மீனவ குடும்பங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா நேரில் சென்று ஆறுதல் கூறி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். இதில் கலந்து கொண்டு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா 22 மீனவர்களும் வெளியே வரும் வரை இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த அனைவரும் வரவேண்டும் என அழைப்பு விடுத்தார். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக போதை விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள காமராஜ் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக போதை விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் IPS கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக மாணவர்களிடம் பேசிய அவர், போதைக்கு எதிரான பழைய மாணவர்கள் சங்கத்தினரின் இந்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த மினி மாரத்தான் போட்டியில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. காரைக்காலில் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து திருடப்பட்ட 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்கு அம்புத்திடல் என்ற இடத்திலிருந்து கடந்த 10ஆம் தேதி இரவு 2 இருசக்கர வாகனங்கள் திருடு போயிருப்பதாக திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இப்புகாரின் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் வாகனத்தில் ஒட்டப்பட்டுள்ள வாகன எண் போலியானது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பரத்ராஜ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் வாகன திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்தது. இதேபோல் திருப்பட்டினம் பகுதியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள பைக் திருட்டில் ஈடுபட்ட தஞ்சாவூர் சூர்யா, நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நாவுக்கரசு மற்றும்
தேவேந்திரன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து திருடப்பட்ட 2 பைக்குகளையும் பறிமுதல் செய்த போலீசார் சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவாலங்காடு அருகே கஞ்சா பயன்படுத்தி செல்போன் திருடிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அரிச்சந்திராபுரம் கிராமத்தில் கஞ்சா பயன்படுத்தி செல்போன் திருடர்கள் இருப்பதாக திருவாலங்காடு உதவி ஆய்வாளர் இளங்கோவன் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் அக்கிராமத்தைச் சேர்ந்த இப்பான், யாசின், பயாஸ் ஆகியோர் வீடுகளை சோதனை செய்த போலீசார் 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கஞ்சா பயன்படுத்தி செல்போனை திருடி வந்த இவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆரணி அருகே பெற்றோரை இழந்த குழந்தைகளின் படிப்பு செலவை தாமே ஏற்றுக்கொள்வதாக MP தரணிவேந்தன் கூறியது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆகாரம் கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆகாரம் கிராமத்தில் 15,40,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நாடக மேடை மற்றும் சுகாதார வளாகத்தை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கிராம சபை கூட்டத்தில் பெற்றோரை இழந்து பாட்டி வீட்டில் வளரும் ஹேமமாலினி கௌரி சங்கர் பள்ளி படிப்பிற்கு உதவும்படி 50,000 ரூபாய் காசோலையை சிறுவர்களிடம் உடனடியாக வழங்கினார். மேலும் தன் உயிர் உள்ளவரை இந்த சிறுவர்களின் படிப்பு செலவை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். வாணியம்பாடி அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிந்தாக மணிவண்டா மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிவேல். இவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் வெளிமாநில டெட்ரா பாக்கெட்டுகள் விற்கப்படுவதாக மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் பெட்டிக்கடையில் சோதனை செய்த போலீசார் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 70 பாக்கெட்டுகள் ஹான்ஸ் மற்றும் வெளிமாநில 22 டெட்ரா பாக்கெட்டுகள் கைப்பற்றி முனிவேலை கைது செய்தனர். அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களை மீண்டும் அமைச்சர் பதவியில் படுகர்கள் நலசங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை இளம் படுகர் சங்க பேரவை அரங்கில் படுகர் சமுதாய தலைவர்கள், இளம் படுகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ராமச்சந்திரன் அவர்களை மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இது குறித்து நாளை தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுக்க உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் உள்ள சிங்கிள் லார்ஜஸ்ட் ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், அதாவது முன்னாள் வந்து நம்ம எம்எல்ஏ அவர்கள் வந்திருப்பதை எதிர்கொண்டு நமது மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் எங்களுடைய கம்யூனிட்டியை யூஸ் பண்ணி ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தார்கள். அதற்கு பின்பு அன்றிலிருந்து அந்த அமைச்சர் ஒவ்வொரு முறையும் எங்கள் நீலகிரிக்கு வரும்போதுதான், வீட்டில் இருக்கும்போதுதான், இந்த ஆஃபீஸில் வரும்போதுதான் ஒவ்வொரு தினம் குறைந்தது 20-50 பேர் அவர் வந்து மீட் பண்ணுவாங்க. ஒவ்வொருடைய பிரச்சனையும் அவர் சால்வ் பண்ணார்கள். நல்லது கெட்ட எல்லாத்துக்கும் நடந்தார்கள். இதனால் வரையிலும் அவர் எந்த விதமான ஒரு தவறான இதுக்கும் சென்ற மாதிரி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய அமைச்சரை வந்து திரும்பவும் அமைச்சர் பதவி கொடுக்குமாறு வந்து தமிழக முதல்வர்கள் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.